3rd ஏப்ரல் ஃப்ரைடே. நம்பிக்கையின் வல்லமை. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. கடினமான நேரத்துல, அதாவது சோதனை கஷ்டமான நம்ம நேரத்துல நமக்கு தேவோட வாக்கு தத்துவம், அவருடைய வசனம் தான் நம்மள விசுவாசத்துல நம்மள பலப்படுத்துது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நம்ம சோகமா இருக்கும் பொழுது கலங்காதே, திடமனதா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை படிச்சாவே நமக்கு ஒரு மனசு ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே போலதான் நம்ம சோதனையான நேரத்துல அவருடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது. நம்ம எந்த பிரச்சனைகள் இருந்தா கூட அதுல இருந்து நம்ம மீண்டு நம்ம கடவுளை தேடணும், அவரோட உண்மையான குணத்தை, அவரை உண்மையா நம்ம தேடணுன்ற எண்ணத்தை நமக்கு கொடுக்குது. அவர் எப்பயுமே நமக்காக தான் செயல்பட, நம்மளதான் நினைக்கிறாரு, நம்ம கிட்ட தான் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு கடவுளுக்குள்ள உறவை அது பலப்படுத்தும். அதனால அப்படி நம்ம சோதனை காலங்கள்ல சோர்ந்து போகாம, அவர் ஏதோ ஒரு திட்டத்துக்காக நமக்கு செய்யறாருன்னு சொல்லிட்டு அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு அவரை தேடும் பொழுது நமக்கும் தேவனுக்குள்ள உறவு பலப்படும், விசுவாசம் பலப்படும். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நமக்கு சந்தோஷத்தினால சமாதானத்தினால நம்மளை நிரப்புவாரு. ஜெபம். நம்பிக்கையின் தேவனே, இன்று எங்களுக்கு ஏற்படும் எல்லா சவால்களையும் நம்பிக்கையுடன் எதிர்நோக்க கிருபை தாரும். ஆமென். குட் ஃப்ரைடே.